வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவிலான மோசடி நடைபெறுகிறது என பொய்யான தகவலை பரப்பி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் அவரது கூட்டணியினரை பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டினர். வேலை காரணமாக இடமாறும் வாக்காளர்கள் பல்வேறு தொகுதிகளில் பெயர் சேர்ப்பதால் தவறுகள் ஏற்படுகின்றன. இது திட்டமிட்ட மோசடி அல்ல எனவும் அவர்கள் தெரிவித்தனர். தற்போதைய காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலை மாற்றி தேர்தல் முடிவுகளை யாரும் பாதிக்க முடியாது என்பதால் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முடிவுகளை மாற்ற முடியாது போனதால் வாக்குகளை வாங்கும் முறையை தான் மேற்கொள்கின்றன என பாஜக விமர்சித்தது. மேலும் வாக்குப்பெட்டிகளில் மோசடி நடக்கிறது என்ற குற்றச்சாட்டில் இருந்து வாக்காளர் பட்டியலில் தவறுகள் உள்ளன என குற்றம் சாட்டும் நிலைக்கு ராகுல்காந்தி வந்துவிட்டார் என்றும் அவர்கள் கூறினர். உண்மை மற்றும் பொய் ஆகியவற்றை இந்திய மக்களே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்பதாலேயே காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் தோல்வியடைகிறது. இந்த முறை 3வது முறையாக பொது தேர்தலில் தோல்வியடைந்துள்ளது. மோடி தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் எனவும் பாஜக தெரிவித்தது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை விட கட்டுமானமான எதிர்க்கட்சியாக செயல்பட ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸை அவர்கள் வலியுறுத்தினர்.